viewers, welcome to Magic Masala. அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வட்டலப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது விசேஷ நாட்களில் செய்கிறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 6 முந்திரி, 6 பாதாம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய், 4 முட்டை, தேங்காய் 1/2 கப்பு, பால் 1 கப்பு, ஜீனி 4 முட்டைக்கு இல்லை சீனி ஒரு முட்டைக்கு 2 ஸ்பூன் ஜீனிக்கு கொடுக்கணும். 4 முட்டைக்கு 8 ஸ்பூன் ஜீனி, நெய் 1 ஸ்பூனு. இப்போ இது அரைக்கிறதுக்குள்ளது பார்த்துக்கலாம். பேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளது பார்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், ஏலக்காய், பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் அரைக்கணும். பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக்கணும். ஏலக்காய் பிள்ளைங்களுக்கு வாயில் கடிப்படும். அதனால இதிலே போட்டு அரைச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு சும்மா அதில் போடலாம். போட்டுருந்தா அது வாயில் படும்போது பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதனால் இதில் போட்டு ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அப்போ தான் அந்த முந்திரி பாதாம் எல்லாம் ஃபஸ்ட்டு அரைஞ்சிரும். தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் திட்டா கொஞ்சம் கிடக்கும். அதனால் முதல்ல தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம அது வட்டலப்பம் வைக்கிறதுக்குள்ளது தண்ணி சூடு பண்ணணும். அதுக்கு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கலவடை வச்சுட்டு, அது கலவடை இல்லாட்டின்னா சும்மா சில்வர் தட்டு இது மாதிரி ஏதாவது கவுத்தி போட்டுக்கலாம். இந்த பாத்திரம் உள்ளே வைக்கணும். கலவடை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரம் மேலே இருக்கணும். அடியில் தண்ணி பட்டுட்டு இருக்கணும். அந்த பாத்திரத்து மேலே அது சூடாக தண்ணி படும்போது தான் அது ஆவியில் வேகும். அது கொஞ்சம் இது தண்ணி படுற அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ இந்த தண்ணி நம்ம பாயில் பண்ணிடலாம். இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம முட்டையும் சீனி வச்சுருக்கலாம். அதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஒரு முட்டைக்கு 2 ஸ்பூன் சீனி போடணும். அப்போ 4 முட்டைக்கு 8 ஸ்பூன் சீனி போடணும். இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸ்வீட் எது செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு இதுலேயும் ஒரு ஏலக்காய் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் தேவைப்பட்டால் இதுலேயும் போட்டு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு முட்டை ஸ்மெல் எதுவும் பிடிக்காமல் இருந்துச்சுட்டா அந்த ஏலக்காய் போடும்போது நல்லா வாடையாக இருக்கும். நெய்யும் போடுறோம் இல்லையா, அதனால் அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாடையாகவும் இருக்கும். இதை நம்ம அப்படியே அடித்து எடுத்துக்கலாம். இந்த சீனியில் கொஞ்சம் கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடிச்சுட்டு நொர வர அளவுக்கு அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த முட்டையும் சீனியும் அடித்து எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு சட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதில் சீனியில் ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. இந்த முட்டையும் சீனியும் நம்ம இதில் வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம முட்டையும் சீனி உப்பு எல்லாம் போட்டு அடித்தோம் இல்லையா, நம்ம இது வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் முந்திரி தேங்காய் இதெல்லாம் வச்சு பேஸ்ட்டு பண்ணல. இந்த பேஸ்ட்டை இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கரெக்டான அளவு தான். எல்லாத்தையுமே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் 1 கப்பு. இது தேங்காயிலே நம்ம பால் எடுத்து கொடுத்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் டபுள் கலராக நமக்கு காட்டும். நான் ஃப்ரெஷ் மில்க்கு தான் கொடுக்குறேன். தேங்காய் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பால் 1 கப்பு, நெய் 1 ஸ்பூனு. நெய்யும் எல்லாத்தையும் பால் நெய் நம்ம அரைச்சி தேங்காய் முந்திரி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் அடுப்பில் தண்ணி வச்சோம்ல இட்லி குக்கரில், இது இட்லி குக்கர் தான் வைக்கணும் இல்லை, இட்லி சட்டியும் வச்சுக்கலாம்.
வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த முட்டை இதெல்லாம் அடித்தோம்னா அந்த இது வந்து உள்ளே வச்சிடலாம். கையில் வந்து ஆவி அடிக்கும், அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும். இது வேகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். இது நல்லா உள்ளே வச்சுட்டு இப்போ மூடிடலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வந்து நல்லா வெந்திருக்கு. இதனால வந்து உள்ளே நல்லா வெந்திருக்காது. நம்ம அந்த ஸ்பூனை வச்சுட்டு உள்ளே வந்து இது பண்ணி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸ்பூனில் ஒட்டவே இல்லை. அப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மெதுவாக வந்து வெளியில் எடுத்துருவோம். இப்போ நம்ம வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். இது நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ஆறி தான் சாப்பிடுவாங்க, சூடாக சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களுக்குலாம் சூடாக சாப்பிடும்போது நல்லா அந்த நெய்யோட வாடை இது எல்லாமே ஸ்மெல் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.